காவல்கார குட்டப்பனாக நான் பணிபுரிந்து வருகிறேன். சங்கிலி தேவன் இளவரசி பூங்குழலை மணக்க வேண்டும் என்று வெகு நாட்களாக திட்டமிட்டு கொண்டிருந்தார். பாண்டியனுக்கு சங்கிலி தேவனுக்கு வாழ் போட்டி நடந்தது. வாழ் போட்டியிலே பாண்டியன் வெற்றி பெற்று விட்டார். இதனால் பாண்டியனுக்கு பூங்குழலிக்கு திருமணம் ஏற்பாடு செய்தார்கள். அந்த நேரத்திலே சங்கிலி தேவன் இளவரசி பூங்குழலி அந்தரங்கரைக்கு சென்று யாருக்குமே தெரியாமல் யாரோ ஒரு பெண்ணிற்கு எழுதி கொடுத்த காதல் கடிதத்தை கொண்டு வந்து பூங்குழலிதான் தன்னை காதலிக்கிறாள், அதற்கு சாட்சி ஆதாரம் இந்த கடிதம் என்று பொய் சொல்லி திருமணத்தை நிறுத்தி விட்டான். இதனால் மனமுடிந்து போன பாண்டியன் தற்பொழுது விட்டு விட்டு எங்கோ சென்று விட்டான். இந்த நேரத்திலே நாட்டியக்காரி கலாவும் சங்கிலிதானும் சேர்ந்து கொண்டு பாண்டியுடைய வீட்டுக்கு சென்று பாண்டியுடைய தங்கைகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தலாம். நான் சென்று அவளை காப்பாற்றலாம். வருகிறேன். பூங்குழலி பாண்டிய வீடு தானே போயிருப்ப? பாண்டிய வீடு இது பாண்டிய வீடு தானா? இந்நாட்டு படைத்தளபதி சங்கிலி தான் வந்திருக்கின்றேன். பாண்டிய இல்லையா? வந்த காரணம் என்னவோ? பாண்டியன் தான் எனக்கு வேணும். இருக்கிறானா இல்லையா? தன்ன தனியமேவா? தண்டி அனுப்பா ரெண்டு வாசியா போசி வந்த ஒன்னு பாத்துக்கணா. ஐயா எவரென்றே தெரியல, என்னை எடுத்து வர காரணம் என்ன? நான் தான் சொன்னேன், இந்நாட்டு படைத்தளபதி சங்கிலி தேவன். ஆமா, நீ யாரு? நானா? பாண்டியன் தங்கை. எனது பெயர் பொற்கொடி. பாண்டியனோட தங்கச்சியா? பொற்கொடியா? அழகென்றால் அழகு, இது வல்லவா அழகு பொற்கொடி. மிகவும் உருவத்திற்கேற்ற மிகவும் அழகான பெண். அப்படியா? ஆமா. அடடா பொற்கொடி, என்ன சரி நல்லா இருக்கட்டும், வா லவ் பண்ணலாம். லவ்வா? அதாவது காதலிக்க சொல்றீங்க, அது எப்படி எனக்கு தெரியவே தெரியாது. லவ்னா தெரியாதா? தெரியாதையா? லவ் தெரியாதா? தெரியாதையா? அடி சாவி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. லவ்னா வேற என்ன சொல்றீங்க? பெரிய விஷயமே கிடையாது. ரெண்டு பேரும் கட்டி புச்சி ஒரே ஒரு முத்தனா போதும், இதான் லவ். முத்தமா? அட பாவி, சண்டாளா, சதிகாரா, நாசக்காரா, மோசக்காரா, நீ யார்? எந்த நாட்டை சேர்ந்தவனே தெரியல. இன்னும் உன்னை எப்ப நான் கட்டி பிடிச்ச முத்தம் தருவேன். அந்த பக்கம் சென்று விடு, உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. ஏய், என்ன ஒரே ஒரு முத்தம் தானே கேட்ட? வாடிய முடியாது செல்லக்குட்டி. அடடா அழகு பொற்கொடி. என்ன பொற்கொடி, உள்ளத்தில் நீ போட்ட கோலம் என் கவிதைக்கு அதுதானே பாடம். நெற்றியில என் உறவை தேடி நான் பாடப்போகும் பாடல்கள் கோடி. உன் நெற்றியில செந்தூர பொட்டு, நீலவி காஷ்மீர பட்டு, என்னங்க போதும் போதும் கூட. ஒரே ஒரு முத்தம் கோயம்பேடு மார்க்கெட்டில் முத்தமா? நான் உனக்கு முத்தத்தை தருவது ஐட்டை மகனா, மாமன் மகனா, தாய் மாமனா? மொத்தம் முடிவுனா திடீர் அத்தை மாவன் மாமாவன் வாய் இருந்தா போடும், வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுக்கலாம். அட பாவி, காம வெறிப்படுத்த கழுதையே, மோக வெறிப்படுத்த முட்டாளே, தீங்கனை செய்ய வந்த திருட்டு நாயே, உனக்கு முத்தமா? வந்த வழியை பார்த்து சென்று வந்த வழியே ஒரு ஒரு முத்தண்டியே
எனக்கு தேவை ஒரே ஒரு முத்தம். அந்த முத்தம் வேண்டுமானாலும் எனக்கு கிடைக்கணும்னா யாரை எது வேணாலும் என்ன வேணாலும் செய்வேன். அதனால எனக்கு ஒரே ஒரு முத்தம் குத்துற மரியாதையா தர முடியாது. தர சொல்வதை கேளுங்க. அந்த வழி பார்த்தியா சென்று ஒரு தாடி ஏத்தி பார்த்து நடக்குறேன். ஒரு 5 நிமிஷம் சொல்லும் இது போய் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பாரு வந்து 10 நாட்டிலே முட்டி கம்மன் வந்திருப்பேன். அப்படியே அடிச்சுக்கிறாரு. சரி சுகமான சுகம் ஏன் இன்னும் கொண்டு வர்றேன் நான். ஐயோ யாருல்ல தெரியவில்லையே. தங்கச்சி வா தங்கச்சி. யார் மணி ஏன் அழுகுற தங்கச்சி? அழுகுறா யாருக்கு அடிச்சது என்று சொல்லு. நான் உனக்காக ஏவாச்சு சொல்லு. வா தங்கச்சி வா. ஐயா நான் வேண்டாம் வேண்டாம் என்று உரைத்து கத்தியை கெடுத்து விட்டீர்களே. இதற்கு பிறகு என்ன யார் திருமணம் செய்து கொள்வார்கள் ஐயா? திருமணமா? அடி பாவி, திருமணம் செய்து கொண்டால் எத்தனை பேரை திருமணம் செய்வது? நான் கெஞ்சின நீ மிஞ்சாத. இப்ப பாத்தியா நீயே கெஞ்சின நிலைமை வருது. யாருங்க இவளா? தாலி வேற கட்டணுமா நீங்க? யாருங்க அவ? பாண்டியனோட தங்கச்சி பொற்கொடி. பாண்டியனோட தங்கச்சி பொற்கொடி? ஆமா. வந்த இடத்துல இவ கற்பியே நான் கெட்டுட்டு கல்யாணம் பண்ணா நான் இவதான் கல்யாணம் பண்ணுவேன். என்னது கல்யாணம் பண்ண இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவீங்களா? இவ உயிரோடு இருந்தால் தாலி இவ கழுத்துல தாலி ஏறும். இவளை உயிரோடு நான் விட்டுடுவேனா? என்ன செய்ய போறீங்க? வாத்தா நீ உயிரோடு இருந்தா தானே உங்க கழுத்துல தாலி. வாத்தா நான் என்ன செய்யணும்? கீழே இறங்கி நடக்குது. உனக்கு தாலி வர வேண்டுமா? ஏதோ கருப்பு கெடுத்தாரா 5-10 பிச்சை போட்டு எங்கடா வாழலாம்னு நினைச்சேன். எப்போது கழுத்துல தாலி கட்டுறது சொன்னியோ வாத்தா நீ உயிரோடு இருக்க கூடாது. இப்போது என்ன செய்யணும்? வாத்தா உயிரோடு
நாய் சங்கல்ல அடிப்பான். அந்த கை காப்பாங்க B1 போலீஸ் ஸ்டேஷன். புறப்படு நீதிமன்றம் போனோம். கொலை என்று உரைக்கிறார். யார் யாரை கொலை செய்தது? மாமா, பாண்டியனோட தங்கச்சியை பொற்கொடிய ஒருவர் கொலை செய்து விட்டார் மாமா. பாண்டியன் தன்னை பொற்கொடி ஒருவன் கொலை செய்தார். அதை பார்த்து நீ சும்மா விட்டாயா? நான் பார்த்து சும்மா இருப்பேனா? விலங்கிட்டு வந்து விடுகிறேன். கொண்டு வா குற்றவாளி. யார் அவன்? யாரு? உம்பையா? இவன் யார் தெரியும்? யாரு? நாட்டின் கிழவன். இந்நாட்டு இளவரசா? உம்பையா? இவன் தான் பொற்கொடியை கொலை செய்தார் என்று இவனுடைய கரங்களை கடகிட்டுக் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறது. இவன் தான் குற்றவாளி என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? மாமா, யார் ரெண்டு கண்ணாலியும் இவன் மேல சத்தியமா கவலை. ரெண்டு கண்ணாலி பார்த்து இவ்வளவு கொலை பண்ணாங்க. எந்த ஆதாரத்தை வச்சு சொல்ற? யாரு எந்த ஆதாரம்? இவன் யாரு? அவன் யார்? இவன் யாரு? மாமா, தென்னவனுக்கும் தென்றலுக்கும் கள்ளக்காதல். அதனால் இதை பொற்கொடி பார்த்து விட்டால் தென்னவனும் தென்றலுக்கும் சொல்லிவிட்டார் என்று இருவரும் சேர்ந்து சதி திட்டம் தீட்டி கொலை செய்துவிட்டார். தென்றலுக்கும் தென்னவனுக்கும் கள்ளக்காதல். அப்பா இவள் தங்கை பொற்கொடி கண்டு விட்டால் இருவரும் சேர்ந்து திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார். யார் ரெண்டு கண்ணாலியும் சத்தியமா நான் பார்த்தேன். இந்த காந்தகம் இந்த இரும்பு துண்டை இழுத்து கொண்டது. அப்பா நான் சொல்வதை கேளுங்களப்பா. தண்டலை காதலித்தது உண்மைதான். ஆனால் அதுக்காக பொற்கொடியை நான் கொலை செய்யவில்லை. அப்பேற்பட்ட கொடியவரா அப்பா 1000 முறைத்தான் ஆறுதல் வார்த்தை உரைத்து பொற்கொடி நீ கொலை செய்யவில்லை. நீ உரைத்தார்கள் உன்னுடைய வார்த்தையை கடை தயாராக என்னை வைத்து கண்ணால் கண்டு கையும் களவுமாக கொண்டு வந்து என் கண்ணால பத்திரே ரெண்டு கண்ணாலியும் அப்படி காதால் கேட்பது போய் நீரை சேர்த்திருக்கிறேன். நீ குற்றவாளி குற்றவாளி மண்ணை பெற்றெடுத்த மகனாக இருந்தால் என்ன? மகன் செல்வனாக இருந்தால் என்ன? நீதிக்கு பித்தவன் குற்றவாளி 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 இவன் செய்த குற்றத்துக்கு நீ விட்டனே கிடைக்கிறது. தல்றா பாதாளி சிறையில். தங்கச்சி பொற்கொடி கொலை செய்து விட்டார்கள். கொலை செய்து விட்டார்கள். என்னுடைய தங்கை பொற்கொடி கொலை செய்த குற்றவாளி ஏற்கனவே என்னுடைய வைத்தவர் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறார். ஏன் பெற்றெடுத்த என் மகன் கொலை செய்தார் என்று இவர் நிரூபித்து இந்நாட்டில் கிராமத்திற்கு போராமல் என்னுடைய சரியான சிறை அடைக்க உத்தரவிட்டு பணக்கணக்கு உனக்கு தேவை. போத நிறுத்துங்கள் மன்னா. உங்களுடைய மகன் கொலை செய்தார். இல்லை மன்னா இல்லை. உங்களுடைய மகன் மிகவும் நல்லவன் மன்னா. மிகவும் நல்லவன். தவறான தீர்ப்பை கூறிவிட்டீர்கள் மன்னா. இந்த கொலையை செய்தவன் யார் தெரியுமா? அதற்கினால சாதித்தார் மன்னா. வாய் முடுறா. டேய் உன் வாய் முடுறா. ஏன் வாய் மூச்சங்க? பாவி டேய். தங்களை தேவன் தான் பொற்கொடி கொலை செய்தார் என்று நீ வாதாடுகிறார். ஆனால் பொற்கொடி கொலை செய்த தங்களை தேவன் என்று உரைக்க மேற்கு இவன் தான் கொலை செய்தான் என்பதற்கு ஏதாவது சாட்சி இருக்கிறதா? சாட்சி இல்லாமல் நீதிமன்றம் வருவேனா? தகுந்த சாட்சியத்தோடு தான் வந்திருக்கின்றேன். என்ன சாட்சி? அழைக்கின்றேன் பாருங்கள். கொண்டு வா. நான் சொல்கிறேன். ஏமா வந்தாண்டி ஏமா. டேய் 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 டேய். நம்ம குட்டப்பா. நான் பாத்து நீ பாத்து. எப்படி நல்லா இருக்கீங்க? உன் புனிதத்துல நல்லா இருக்கா? இருப்ப. அண்ணா, டேய், அண்ணன் நம்ம அண்ணன்டா. டேய் நான் என்ன ஒரு பெரியமா சொல்றேன். அண்ணனுக்கு நல்ல மனுஷடா. போன வாரம் கூட பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கோட் வாங்கி கொடுத்தாரு. பர. ரோஸ்ல வந்து பெனாயில குடிப்போம். உங்களை பார்த்து அண்ணன் அடிக்கடி என்கிட்ட ரொம்ப பெருமையா சொல்லிருப்பா பெருமையா. போன வாரம் கூட மீன் காசிட்டு கொணக்காட்டுல அடி வாங்கி டேய்
5 கிலோ மீன் வாங்கி 2 கிலோ இதோட பெருமை சரியா சாட்சி சொல்றதுக்கு கூட்டாங்க நான் வந்துக்கிறேன் சாட்சியா டேய் அதெல்லாம் சொல்லாத டேய் சாட்சிலாம் சொல்லாத உனக்கு நான் தனியா 10 லட்சம் தரேன் 10 லட்சமா பணமா ஐயோ பணம் கூட வாங்கி வரணும் அண்ணா இந்த 10 லட்சம் அப்படியே கட்டா இருக்குமா தானே ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப மனசுனாங்க அண்ணா இந்த 10 லட்சம் பணத்தை எடுத்துட்டு போகும்போது வயில அவனா அடிச்சு பிடிக்கணும் அச்சு புடுங்கச்சா நான் தானா டேய் டேய் அட சுட்டு பசவா டேய் 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 கால் விட வர நீ வாய் மூடி கம்மில பாரு அப்பா நீயே வச்சிட்டு போறது இருக்கா அண்ணா இந்த 10 லட்சம் ரூபாய் பணம் எனக்கு வேணாண்ணா சரி டேய் 10 லட்சம் ரூபாய் வர உனக்கு நதி ஏரில ஏரி 35 சென்ட் வீட்டு மன பட்டா 2 அடுக்கு மாடி 2 அடுக்கு மாடியே கட்டி கொடுத்துறீங்க பில்டிங்கா நல்லா யோசித்து பார் நல்ல மனுஷனா நதி ஏரில 35 சென்ட் 2 அடுக்கு மாடி சரிண்ணா அண்ணா நடு யாருல நடு பில்டிங்ல ஏரி புல்லா தண்ணி வந்தானே எப்படி நான் வீட்டுக்குள்ள நீ எப்படி தெரியுமா போனா எப்படியா போட்லே போய் போய் உம்மால மேல போயிடணும் அப்ப என்ன மேல அனுப்பிடுறீங்களா நீ கொலை செஞ்சு தெரியுமா நாங்க டேய் 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 தெரியாத வந்து மாட்டீங்க ஏய் உன்னை கொலை பண்ணுவோம் முதல்ல அண்ணா இந்த 10 லட்சம் ரூபாய் கட்டு பணம் இந்த நடிகாரி வீட்டு மன பட்ட பில்டிங் இதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் வேற நதவான உனக்கு ஒரு 800 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எடுத்து நான் அப்படியே கிளம்புறேன் பாருடா 10 லட்சம் எங்களுக்கு 800 குற்றவாளி யார் என்ற உண்மை உனக்கு தெரிந்தால் ஒளியாமல் உரைக்கலாம் இது நீதிமன்றம். ஐயா தாங்கள் உத்தரவு கொடுத்தால் நான் விளக்கமாக சொல்லிவிடுகிறேன் ஐயா. தடையின்றி தைரியமாக சொல். நான் சொல்வதெல்லாம் உண்மை. ஆமா விஜித்தில் வேண்டுகிறார் பேர் எடுத்து நான் சொல்வதெல்லாம் சொல்லியா இதோ நிற்கும் சங்கிலி தேவன் இளவரசி பூங்குழலியை மணக்க வேண்டும் என்று வெகு நாட்களாக திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். யார் என் மகளே? ஆமா பாண்டியனுக்கு சங்கிலி தேவருக்கு வால் போட்டி நடந்தது. வால் போட்டியிலே பாண்டியன் வெற்றி பெற்று விட்டார். இதனால் பாண்டியனுக்கு பூங்குழலிக்கு திருமண ஏற்பாடு செய்தது. அந்த நேரத்திலே சங்கிலி தேவர் இளவரசி பூங்குழலி அதரங்கரைக்கு சென்று யாருக்குமே தெரியாமல் யாரோ ஒரு பெண்ணுக்கு எழுதி கொடுத்த காதல் கடிதத்தை கொண்டு வந்து பூங்குழலி தான் தன்னை காதலிக்கிறார், அதற்கு சாட்சி ஆதாரம் இந்த கடிதம் என்று பொய் சொல்லி திருமணத்தை நிறுத்தி விட்டார் அந்த சங்கிலி தேவர். அதனால் மனமுடிந்து போன பாண்டியன் வீட்டு விட்டு எங்கோ சென்று விட்டார். அந்த நேரத்திலே நாட்டியக்காரி கலாவும் சங்கிலி தேவர் சேர்ந்து கொண்டு பாண்டியன் வீட்டுக்கு சென்றார்கள். பாண்டியன் வீட்டிலே பொற்கொடி மற்றும் தலைமையில் இருந்தார். தலைமையில் இந்த பொற்கொடியை கற்பழித்து பேச விட்டார் சங்கிலி தேவர் என்று கண்களால் பார்த்தேன். நான் சொல்வது எல்லாம் உண்மை. தனிமையில் இருந்த பொற்கொடியை கற்பழித்து கொலை செய்திருக்கின்றான். சாட்சியம் சரியாக இருக்கிறது. இவன் தான் கொலை செய்தான் என்பதற்கு ஏதாயும் ஆதாரம் இருக்கிறதா? என்னிடத்தில் இருக்கிறது. என்ன ஆதாரம்? இதோ காட்டுகிறேன் பாருங்க. எங்கே? சங்கிலி தேவன் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். ஒரு நேரத்தில் இவருடைய பாதுகாப்பிற்காக நான் வழங்கின்ற கட்டாரி, பாதுகாப்பிற்காக நீங்கள் கொடுத்த இந்த கட்டாரி கொலை நடந்த இடத்திற்கு எப்படி வந்தது? தீர விசாரிக்கிறேன். நீங்களே கேளுங்கள் ஐயா. இந்த கதைய எப்படி நான் மாத்தி அமைக்கிறேன்னு மட்டும் பாரு. இப்போ இந்த கதையை எப்படி மாத்தி அமைக்கிற பாரு. இப்போ எல்லாரும் சேர்ந்து 10 மணிக்கு பவுடர் போட்டோம். அப்ப மாத்திக்கணும் இந்த கதைய. இப்ப போய் மாத்திரன்றிய பேர் பதில யாரா பாப்பாங்களா? பாப்பாங்க நான் கொஞ்சம் புராணமா அப்ப மாத்திக்கணும் கதைய. இப்ப போய் மாத்திரண்டியா யாரா பாப்பாங்களா? பாதிலா அந்த கதை கிடையாது. இப்ப நடந்து கொண்டிருக்கிறதே இந்த காட்சி. இந்த காட்சியை மாத்தி அமைக்கிறப்ப இப்போ கதையில் நடந்த காட்சி ஒரு நேரத்தில் உன்னுடைய பாதுகாப்பிற்காக உனக்கு வழங்கின்ற கட்டாரி பொற்கொடி கொலை செய்ததற்கு எப்படி சென்றது? மாமா, ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும் பொழுது கட்டாரியை கூட எடுத்து சென்றேன். எடுத்து செல்லும் பொழுது கை தவறி எனது கட்டாரி கீழே இருந்து விட்டது. தேடினேன் தேடினேன் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை மாமா. கடைசியில இவங்க ஒரு வேள் இவன் தான் மாமா கொலை பண்ணிருப்பான். சத்தியமா நான் கொலை செய்யல ஐயா. கொலைகார பசங்க ஏமாத்துறாங்க. போயிட்டு நீ உரைத்த சாட்சியம் ஆதாரம் சரியாக இருக்கிறது. ஆகட்டும் ஐயா. ஒரு நேரத்தில் என்னுடைய மகளின் திருமணத்தின் பொழுது ஒரு காதல் கடிதத்தை கொண்டு வந்து காண்பித்து
என்னுடைய மகளின் திருமணத்தை நிறுத்தினியே, அப்பொழுதே நான் உன் மீது சந்தேகப்பட்டேன். இது உன்னுடைய சதி செயலாக இருக்க வேண்டும். என்ன இருந்தாலும் மைத்துரனாயிட்டு இப்படிப்பட்ட தகாத செயலை செய்திருக்க மாட்டானே. நம்பி மதி மோசம் போடா போய். யாரை நம்பியா? நான் ரொம்ப நல்லவையா? என்னுடைய குழந்தையே என்னுடைய மகள் பூங்குயின் வாழ்க்கையை தான் பாழாக்கிறேன். ஏழ்மை பொற்பொடி கற்பழித்து நீ கொலை செய்திருக்கேன். நீ குற்றவாளி குற்றவாளி. நீ செய்த குற்றத்திற்கு உனக்கு நான் சரியான தண்டனை வழங்குவதற்கு முன் உடலிருந்து கொள்ளும் வியாதி என்பதை போல் என் அரண்மனையில் தங்கி ஆடி பாடி என் மகளின் வாழ்க்கையும் நீ ஆடி நல்லவன், நீ ஆடி தூய உள்ளம் கொண்டவன். உடலில் கொள்ளும் வியாதி என்பதை போல் என் அரண்மனையில் தங்கி என்னுடைய மகளின் வாழ்க்கையும் நீங்கள் செய்த குற்றச்செயலுக்கு உங்கள் இருவருக்கும் சரியான தண்டனை வழங்கியே தருவேன். உங்கள் இருவரும் நல்லா நடிக்கிறப்பா. கொலை செய்தால் அவள் அப்படி இருக்கும்போது பாண்டியன் தான் கொலை செய்தான் என்று உரைக்கிறீங்க. பஸ்ல போகும்போது மாட்டின் தான் சாப்பிடுறான். அவன் நல்ல பாம்பு கட்சி தான் சாப்பிடுறான். ஒண்ணுமே கேட்கல. சத்தமா சொல்ற, பொறுமையா சொல்ற. ஓ, சத்தமா சொல்லக்கூடாதா? பொறுமையா சொல்லமா? குழந்தைய செஞ்சா 4 ஊருக்கு போய் சொல்லிட்டு வாடா. டேய், நான் தான் கொலை செய்தேன். டேய் பையா, நான் கவனிக்கிறேன்டா. யானியா? நான் கவனிக்கிறேன்டா. இப்ப நீ கொலை செஞ்ச அப்ப நான் யார்கிட்ட சொல்லக்கூடாது? யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. டேய், யூடியூப் சேனல்காரர்கிட்ட கூட சொல்லிடுறேன். இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் சொன்னது யாருக்கிட்ட சொல்லாத, அதை பார்த்தது பார்க்காது. சொல்லுங்க உன்னை நம்பிதமா கிடையாமா? அம்மாட்டு விட்டு பாருமா அப்புறம். டேய், எனக்கு 3 பொண்டாட்டியாமா? டேய் கொஞ்சாலே சத்தியமா சொல்ற பாரு, உன்னை எந்த நேரத்துல கைவிட மாட்டேன். உன்னை நான் கவனிக்கிறேன்டா. யார் கொலை செஞ்சது? ஒரு நாட்டு மன்னரை இப்படி நாட்டு மக்கள் கொண்டு பழியை என் மீது சுமத்துகின்ற பாவி. நீதிமன்றத்திற்கு தேவை சாட்சி. அப்படி இருக்கும்போது அனைவரும் உன்னுடன் சேர்ந்து கொண்டார்கள். என்னை கொலைக்காரர் என்று நீதிமன்றத்தில் நிற்க வைக்கின்றாயடி. நீ உருப்படுவியா? நல்லாவே இருக்க மாட்டேடி. நல்லா இருக்க மாட்டேன். இவன் சொல்லிட்டா நல்லா இருக்க மாட்டேன்னா ஆனா இவன் அர்ச்சந்திர இவன் சொல்ல வண்ணம் நாசமா போடுவேன். சந்திரமதி சொன்ன உடனே கதையை மாத்துறேன். அடி பாவி. உன்ன போல ஆள்ல இருந்தா இந்த நாட்டுல எப்படி ஆடுறது? நீ ஒருவன் இருந்தா கெட்டுப்படும். உயிர் பிச்சை நான் தரேன். எனக்கு உயிர் பிச்சை நீ தரையா? நாட்டு மக்கள் அத்தனை பேரிடத்தில் உன்னை நிலைமை எடுத்து சொல்லி உன்னை பாரு. சத்தியமா நான் கவனிக்கிறேன். ஒரே ஒரு 1/4 மணி நேரம் எனக்கு கோஆபரேட் பண்றா.
இவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே உனக்கு கவனிக்கத்தான். அப்படியா? ஏம்மா? யாருக்கிட்ட சொல்ல போறேன்னா நாங்க சொல்ல விட்டாதான் நீ போய் சொல்ல போற. உன்னை நான் என்ன பண்ண போறேன்?